தேடல். மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம். உன் தேவைகள் முடியும் வரை தேடிக்கொண்டே இரு. தேடல் உள்ளவரை உன் வாழ்வில் ருசி இருக்கும். உதாரணமாக, படிப்பதற்கு நல்ல கல்லூரியை தேடுகிறோம். படித்தவுடன் வேலையை தேடுகிறோம். வேலையில் சேர்ந்தவுடன் பொருளை தேடுகிறோம். கொஞ்சம் பொருள் கிடைத்தவுடன் வரன் தேடுகிறோம். திருமணத்திற்கு பிறகு நிம்மதியை தேடுகிறோம். இறுதியில் ஆன்மீக தேடலுடன் வாழ்க்கை முற்று பெறுகிறது. தேடல் இல்லாத வாழ்க்கை தேங்கி போன குட்டை மாதிரி. நீங்களும் கிணற்றில் போட்ட கல்லு போல ஒரே இடத்தில் இருந்து விடாதீர்கள். அப்படி இதுவரை படித்த படிப்பு போதும், சேர்த்து வச்ச காசு போதும் என்று இருந்து விடாதீர்கள். மேற்கொண்டு அறிவையும் பொருளையும் தேடிக்கொண்டே இருங்கள். மேலும் அதனை மற்றவருக்கு பயன்படும்படியும் செய்யுங்கள். சும்மா இருக்காதீங்க. அப்படி சும்மா இருந்தால் கூட கூகுளில் சென்று நல்ல விஷயமாக தேடி பாருங்க. தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். சரி, இன்றைக்கி ஒரு கொசுறு வாழ்க்கையோட தத்துவம். எவ்வளோ தத்துவம் சொல்லியிருக்கேன். நம்ம வாழ்க்கைக்கு உள்ள தத்துவத்தை இப்போ ஒரு 5-6 தத்துவம் இல்லை 7-8 தத்துவம், இது எத்தனை வருதோ அதை பார்த்துருவோம். அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம், இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை, உயர்வுக்கு வழி உழைப்பு, கண்கண்ட தெய்வம் பெற்றோர், செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம், நம்பக்கூடாதது வதந்தி, நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு, நம்முடன் வருவது புண்ணியம், பிரியக்கூடாதது நட்பு, மறக்கக்கூடாதது நன்றி. மிக மிக நல்ல நாள் இன்று. மிக பெரிய தேவை அன்பு. மிக கொடிய நோய் பேராசை. மிகவும் சுலபமானது குற்றம் காணல். மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு நாளையும் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.